ஆண் பெண் 2 பேருக்குமே பேதம் இல்லாமல் ஒரு பிரச்சனை வரும். அது எஸ்பெஷலி அபவ் 30 இப்போல்லாம் 20ஸ்ல கூட வருது. தட் இஸ் அர்ஜென்சி. அர்ஜென்சினா அறிவு அர்ஜென்சி கிடையாது, யூரின் அர்ஜென்சி. இந்த யூரின் அர்ஜென்சியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நல்லதாக இருப்பாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் யூரினேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சடனாக ஒரு ஏர்ஜ் வரும். ஐயோ பயங்கரமாக முட்டிகிட்டு இருக்கு, பிளாடர் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூரினேட் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் தான் வரும். அட இவ்வளோண்டு வால்யூமுக்கு தான் இவ்வளோ அர்ஜென்சியா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வழக்கமாக யூரின் அர்ஜென்சி வந்தாலே நீங்கள் யூடிஐ தான் திங்க் பண்ணுவீங்க. அது ஆனால் காமனாக யூரின் இன்கான்டினன்ஸ்னு போடுறது சுத்தமாக யூரினே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் அர்ஜென்சி. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் யூ ரியலி வாண்ட் டு பீ குவிக்லி. ரொம்ப சீக்கிரம் போய் பண்ணணும், எம்டி பண்ணணும்னு தோணும், ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ன வயசு அளவுக்கு உங்களால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்க உங்களுக்காக இந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் மருந்தே இல்லாமல், இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருந்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். சரியா? ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் மெடிசன் இல்லாத அப்ரோச்சு, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு யூரின் அர்ஜென்சி தான் அப்படின்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேட்டர் விட தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை மோசமாகி, ஒரு காலத்தில் டயப்பரா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு மட்டும் பார்த்தது, இன்றைக்கி ஊரெல்லாம் டயப்பர் வைக்காங்க. எல்லா அடல்ட்டும் அப்படியே ஏதோ தைரியமாக ஒரு பெரிய அப்படியே கப்புன்னு அப்படியே டயப்பரை போட்டு தட்டிட்டு அப்படி பேண்ட்டு போகிற மாதிரி காமிக்கிற அளவுக்கு வீடியோ வர அளவுக்கு மோசமாகுது. இன்றைக்கி 60ல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே 20, 30ல் இந்த மாதிரி யூரின் அர்ஜென்சியில் தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்கான்டினன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். ரொம்ப எளிய முறையில் மருந்தே இல்லாமல் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் தாராளமாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கை தொடர்பு கொள்ளலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.